என்டையராக லோடு பண்ணதுக்கப்புறம் ஒரு வேவிங் மிஷினில் போய் இந்த லாரியோட லோடு எவ்வளவு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறோம். பட் விமானங்களை பொறுத்தளவு அவங்க கொடுக்குறது இந்த எம்டி ஏர்கிராஃப்டோட வெயிட் இவ்வளவு, ஒரு பேசஞ்சரோட ஏர்கிராஃப்ட் ஒரு பேசஞ்சர் வெயிட் 75, அவங்களுக்கு வந்து லக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7, இது வந்து 15, கார்கோ வெயிட் இவ்வளவு, ஃபியூல் வெயிட் இவ்வளவு அப்படின்னு கொடுக்கப்படுது. பட் அந்த சம்மரில் வெயில் காலங்களில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கக்கூடிய காலங்களில் அது வந்து முறையாக செக் பண்ணுறோம் அப்படின்னு இருந்தாலும் தனியார் விமான இதில் வந்து அதில் வந்து சில நேரத்தில் வந்து ஒரு 5 டன் to 10 டன் வந்து வேரியேஷன் இருக்க தான் செய்யுது. ஏன்னா நம்மளே வந்து ஏர்லைன்ஸில் இருக்கிறப்போ வந்து கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும். மதுரை மாதிரி விமான நிலையங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்கிராஃப்ட் மதுரை டு மும்பை போகும். அந்த சம்மரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டன் ஃப்ளவர் நம்ம அவங்க கூட்டு போகணும் மும்பைக்கு. பட் இந்த ஏர்கிராஃப்டோட வெயிட்டு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பட் நமக்கு அந்த கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும். நம்ம வந்து பைலட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம், சார் இவ்வளோ வெயிட் இருக்குது, இவ்வளோ இது இருக்குது, இந்த வெயிட் வந்து நம்ம அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. சில நேரத்தில் பைலட் என்ன சொல்லுவாங்க, ஓகே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது. சில நேரத்தில் அவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, இல்லை அது என்ன ஆக்சுவல்ஸை நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொல்லி. அந்த த்ரஸ்ட் புல் கிடைக்கல, அதனால தான் விமானம் நிலை குலைந்தது அப்படின்ற ஒரு தகவல் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நார்மலாக வந்து நம்ம ஒரு காரில் போகிறோம், ஓவர்லோடில் இருக்கோம் அப்படின்னா புல்லிங் இல்லை அப்படின்னா கியரை சேஞ்ச் பண்ணி புல் இன்க்ரீஸ் பண்ணுவோம், அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிறோம். ஆனால் விமானத்தில் அப்படி டோட்டலாக ஃபெயிலியர் ஆயிடுமா, இல்லை அந்த த்ரஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்குமா எப்படி? அது இல்லை அதாவது சார் டேக் ஆஃப் அப்போ மொத்த பவரும் தான் வி ஆர் யூஸிங் இட் ஆக்சுவலி. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு வந்து முப்படை தளபதி விபின் அவருடைய விபத்தில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து அந்த ஏர்ஃபோர்ஸோட ஏர்கிராஃப்ட் டேக் ஆஃப் ஆகுது. அது வந்து வெல்லிங்டன் பேஸில் வந்து லேண்ட் ஆகுது. பட்டு ஒரு சின்ன இப்போ மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்க வந்து ப்ரெஷர் வந்து 23, 24, 25ன்னு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. ஒரு நம்பர் அது மாறி இருந்தால் கூட அந்த ஏர்கிராஃப்டோட ஹைட் வந்து ஒரு 500 ஃபீட்லேருந்து 1000 ஃபீட் வந்து மாறிடும். இப்போ கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து அந்த ஏர்கிராஃப்ட் ஃப்ளை ஆகுது. கோயம்புத்தூரோட ஏர்போர்ட்டோடைய ப்ரெஷர் வந்து ஒரு 24 அப்படின்னு வச்சுக்கிட்டா, வெல்லிங்டனில் இருக்கிறோடைய ப்ரெஷர் வந்து 21, 22 இருக்கும். ஏன்னா இந்த ஏர்கிராஃப்ட் வந்து ஒரு 3000 ஃபீட்டில் ஃப்ளை ஆகிறப்ப அந்த ப்ரெஷரை சேஞ்ச் பண்ணிங்கன்னா அதோடைய உயரம் வந்து மாறிடும். ஸோ அந்த விபத்தில் பார்த்தீங்கன்னா அது மரத்தில் மோதி தான் அந்த விபத்தை ஏற்பட்டது. ஸோ இதில் வந்து அந்த மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கொடுக்கக்கூடிய தகவல்கள் சரியான தகவலாக இருக்கணும். அந்த தகவல் ஏடிசி கொடுக்குறாங்க, ஏடிசி வந்து ஏர்கிராஃப்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த தகவலில் ஏதாவது ஒன்று தவறாக இருந்தால் கூட அதுவும் ஒரு விபத்துக்கு வழிவகுக்கும்.